ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக தாதி இருதய புஷ்பாவுடைய ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து படித்துக் கொண்டு வருகின்றோம். தமிழாக்கம் செய்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில நேற்று கூட நாம் பார்த்தோம், தாதி இருதய புஷ்பா அவர்கள் பாபா ஏற்கனவே ஒரு சேவை கொடுத்திருந்தார். அதாவது எல்லா ரூமுக்கும் சரி பெயிண்ட் அடிக்க வேண்டும் அப்படின்று. ஆனால் அந்த எப்படி பெயிண்ட் அடிக்க வேண்டும் அப்படின்று, அது கையுறை எப்படி போட வேண்டும் என்று தெரியாமல் கையாலே சுண்ணாம்பு அடித்தார். அதனால் அவருடைய கை வீங்கிவிட்டது. 4 மடங்காக அப்படின்று பார்த்தோம். அதனால பாபா மீண்டும் அவரிடம் சொன்னார் இப்படி என்று, "குழந்தையே, உன்னுடைய இந்த கையை மட்டும் பார்க்கும் பொழுது எனக்கு வேதனையாக இருக்கிறது. அதனால நீ சென்று என்ன செய்ய வேண்டும்? குளித்து விட்டு வா. நீ உணவு உண்ணும் வரை நான் உணவு உண்ண மாட்டேன்" என்று பாபா சொன்னார். தாதி இருதய புஷ்பா அவரிடம். அதனால அன்று பாபா அதாவது தாதி இருதய புஷ்பா, அதாவது கள்ளங்கபடமற்ற குழந்தை அப்படின்னு வர்ணிக்கின்றார். பாபா தன்னுடைய சொந்த கையால அன்புடன் உணவு ஊட்டினார். எவ்வளவு பாக்கியம் இது! பிறகு இன்னொரு அழகான ஒரு அற்புதமான ஒரே டைமில் 3 விதமான சேவை கொடுக்க போகின்றார். அதனுடைய அனுபவத்தினை சொல்லப் போகின்றார். ஒரு நாள் இரவு 2 மணி இருக்கும். தாதி இருதய புஷ்பா அவர்கள் மம்மாவுடைய முன்னால் அமர்ந்திருந்தார். இருவரும் தங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை பற்றி உரையாடிக் கொண்டிருந்தார்கள். அது கேட்கும் பொழுது நீங்க அந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது தாதி இருதய புஷ்பா கேட்டார், "மம்மா, என்னிடம் என்ன குறை இருக்குது அப்படின்னு தயவு செய்து சொல்லுங்கள். அதை நான் திருத்திக் கொள்கிறேன்" அப்படின்னு சொன்னார். அப்போ மம்மா தாதி இருதய புஷ்பா பற்றி இப்படி சொன்னார். அதாவது மலரை போல புன்னகைத்து சொன்னார், "சேவையில் தான் நீ முழுமையாக இருக்கின்றாயே. நீ கட்டுப்பாடுள்ள ஒரு குழந்தை" அப்படின்ட்டு சொன்னார். மீண்டும் சொன்னார், "பாபாவுடைய ஒவ்வொரு ஸ்ரீமத்தை மிகவும் துல்லியமாக பின்பற்றுகிறாய். கடினமாக உழைக்கக்கூடிய அந்த குணமும் உனக்கு இருக்கிறது. இதற்கு மேல் என்ன சொல்வது?" அப்படின்று கேட்டார். ஆனால் தாதி இருதய புஷ்பாவுக்கு அதில் திருப்தி அளிக்கவில்லை. அவர் மீண்டும் பணிவுடன் சொன்னார், "இல்லை மம்மா, நான் என்னுடைய விசேஷங்களை, அதாவது பாராட்டுகளை கேட்க வரவில்லை. என்னிடம் இருக்கின்ற குறைகளை சொல்ல வேண்டும். இல்லையென்றால் உங்கள் அறையை விட்டு நான் செல்ல மாட்டேன்" என்று சொன்னார். "என்னுடைய பலவீனங்களை நான் கண்டிப்பாக அறிய வேண்டும்" என்று தாதி இருதய புஷ்பா அவர்கள் மம்மாவிடம் மீண்டும் கேட்டார். அப்ப திரும்பவும் மம்மா அவர்கள் புன்னகைத்து சொன்னார், தாதி இருதய புஷ்பா பற்றி, "யோகத்தில் நீ சாதக பறவையை போன்றவராக இருக்கின்றாய். அதில் உனக்கு முழு மதிப்பெண் கிடைக்கும். அதே போல ஞானமும் சரி உன்னிடம் சமநிலையுடன் இருக்கின்றது. ஆனால் உடல் உழைப்பில் மட்டும் இன்னும் சிறிது குறை இருக்கிறது" என்று மம்மா அவர்கள் தாதி இருதய புஷ்பா பற்றி சொன்னார். இப்படியாக மம்மாவுடைய அந்த வார்த்தைகளுடைய சக்தியை நினைத்து பாருங்கள். அந்த நொடியிலே தாதி இருதய புஷ்பாவுடைய உள்ளத்தில் உடல் உழைப்பிற்கான புதிய சக்தி எழுந்தது. இதை நாம் கேட்கும்பொழுது நாமும் சரி, யாராவது பெரியவர்கள் சொன்னாலும் சரி, யக்கியத்துல உடனடியாக அதை இன்றே நான் செய்வேன் அப்படின்று ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப மறுநாள் அவர் என்ன செய்தார்? பாபாவிடம் சென்று சொன்னார், "பாபா, நான் ஒரே நேரத்தில் 3 கடமைகளை செய்யக்கூடிய ஒரு பணி எனக்கு கொடுங்கள்" அப்படின்னு கேட்டார். அதனால மகளினுடைய, அதாவது தாதி இருதய புஷ்பனுடைய இந்த தீவிரமான மனதை உணர்ந்த பாபா அவருக்கு காவலர், அதாவது வாட்ச்மேன் அப்படின்ற பொறுப்பை அளித்தார். நுழைவாயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பொறுப்பு. அந்த பணியில ஒரே நேரத்தில் 3 செயல்கள் செய்ய முடியும். எப்படி? காவல் கடமையை நிறைவேற்றுதல். அது மீண்டும் இன்னொரு கடமை யோக தியானத்தில் இருப்பது. அது மட்டுமா, தொலைபேசி அழைப்புகளை கவனித்து நடுநிலையுடன் செயல்படக்கூடிய 3 விதமான சேவையை அவர் ஏற்றுவிட்டார். அவருடைய விருப்பத்துடன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு காலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை மொத்தம் கிட்டத்தட்ட 17 மணி நேரம் சேவை செய்தார் தாதி இருதய புஷ்பா அவர்கள். பிறகு அந்த 3 கடமைகளையும் முடித்துவிட்டு தொடர்ச்சியாக அடுத்த நாள் காலை 5 மணிக்கு பாபாவுடைய ஆசிரமத்தினுடைய நுழைவாயிலுக்கு அருகே இருந்த அந்த காவல் அறையில், சாரணர் சொல்லுவாங்க தமிழ்ல, ஸ்கவுட் ஆங்கிலத்துல, அந்த உடைய போன்று அரைக்கால் சட்டை, அரைக்கை சட்டை, இடுப்பு பெல்ட்,
காலணி அணிந்து கையில ஒரு கம்பும் விசிலும் ஏந்தி அவர் பணிக்கு தயாராக நின்றார். பாருங்கள், ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்து இந்த ஒரு அழகான ஒரு வாட்ச்மேன் சேவை ஏற்றுக்கொண்டு நிற்கின்றார். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஒரு காலத்துல குதிரை வண்டியில் பள்ளிக்கு சென்ற அதே ஆத்துமா அதாவது இறுதி புஷ்பா அவர்கள் இப்பொழுது சிவபாபாவுடைய உண்மையான ஒரு குழந்தையாவதற்காக சொல்ல முடியாத அளவு தவத்தை செய்து கொண்டிருக்கின்றார். யோசித்து பாருங்கள். அதனால இந்த வாழ்க்கை வரலாறு காணும்பொழுது நாமும் சரி இன்னும் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சிந்திக்க வேண்டியதாக ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துகின்றது. பிறகு ஒரு நாள் அவர் காவல் பணியில் இருந்தபொழுது இறுதி புஷ்பாவுடைய சொந்த சகோதரர் ஆசிரமத்திற்கு வந்தார். அதாவது அரைக்கால் சட்டை, அரைக்கை சட்டை அணிந்திருந்த தங்கையை பார்த்து அவர் வியப்புடன், "அக்கா, இது என்ன நிலை? இந்த உடையில் நீ எப்படி இருக்கிறாய்?" அப்படின்னு கேட்டார். அதற்கு இறுதி புஷ்பா அமைதியாக இப்படி பதில் சொன்னார். "தயவு செய்து என்னுடைய உடலை பார்க்காதீர்கள். என்னுடைய ஆத்மாவை பாருங்கள்" என்று தன்னுடைய சொந்த சகோதரருக்கு பதிலளித்தார். அதாவது உடல் மற்றும் ஆத்மாவுடைய வித்தியாசத்தை அவர் அறிந்திருக்கவில்லை. யாரு? வந்திருப்பவர். வழக்கம் போல இறுதி புஷ்பா அவருக்கு ஒரு சீட்டை கொடுத்து, "உங்கள் பெயர் என்ன? உங்களுடைய ஊர் என்ன? உங்களுடைய வருகைக்கான காரணத்தை எழுதுங்கள்" அப்படின்னு சொன்னார் தன்னுடைய சொந்த சகோதரருக்கு. அவருடைய பெயரையும், அவருடைய பெற்றோரை பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்ற காரணத்தை எழுதி கொடுத்தார். ஆசிரம அதாவது இந்த எக்கிரத்தினுடைய விதிமுறைகளின்படி அவரை காத்திருப்பறையில் வெயிட்டிங் ரூம் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அமர வைத்துவிட்டு அந்த சீட்டை பிரம்ம பாபாவிடம் கொடுத்தார் இறுதி புஷ்பா அவர்கள் நேர்மையுடன். அதை பார்த்த பிரம்ம பாபும் ஆச்சரியப்பட்டு, "குழந்தையே, இந்த உடையிலே உன் சகோதரருக்கு முன்னால் சென்றாயா? அவர் என்ன நினைத்திருப்பார்?" அப்படின்னு கேட்டார். அதுக்கு இறுதி புஷ்பா இப்படி பதிலளித்தார். எப்படி? அவர் ஏதோ சொன்னார். அதற்கு, "நான் உடலை பார்க்காதீர்கள், ஆத்மாவை பாருங்கள்" அப்படின்னு சொன்னேன். அப்படின்று இதை கேட்ட பிரம்ம பாபா சிரித்தே விட்டார். பாருங்கள், ஸ்ரீமத் தான் சொல்கின்றது இங்கே. அதாவது சிவபாபாவுடைய உயர்ந்த வழிகாட்டுதல் வாழ்க்கையில எவ்வாறு நடைமுறையாக பின்பற்ற வேண்டும் என்பதை அறிய விரும்பினால், இறுதி புஷ்பா வாழ்க்கை பக்கங்களை படிக்க வேண்டும் என்று ஆசிரியர் நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறார் இந்த சமயத்துல. பிறகு பாபா சொன்னார், "குழந்தையே, செயல்முறை தேர்வில் நீ வெற்றி பெற்று விட்டாய். அதனால இப்பொழுது நீ சென்று இந்த உடையை மாற்றிவிட்டு சேலையை அணிந்து கொள்" அப்படின்னு சொன்னார். "நீ என்ன செய்ய வேண்டும்? உன் சகோதரர் ஏன் காத்திருப்பு அறையில் அமர வைத்திருக்கின்றாய்? அதனால நீ சென்று அவரை தந்தையினுடைய பாபாவுடைய அறைக்கு அழைத்து செல்" அப்படின்னு சொன்னார். பிறகு இறுதி புஷ்பாவுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த கொள்கை இருந்தாலும் சரி, நேர்மை இருந்தாலும் சரி, ஸ்ரீமத்தினுடைய கடைப்பிடிப்பு ஆகியவற்றில் நாமாவது 4ல் 1 பங்கையாவது அடைந்திருக்கிறோமா அப்படின்று நமக்கு தாமே கேள்வி கேட்டுக்கொண்டு, உண்மையிலே இது போல தியாகம் செய்திருக்க வேண்டும். இது போல உண்மையான பாபாவோட குழந்தையாக இருந்து சென்றிருக்கின்றார். அப்படின்ற ஒரு தூண்டுதல், ஒரு உந்துதல் ஏற்படுகிறது அப்படின்று இந்த ராஜயோகன் என்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து நாம் ஒரு படிப்பினை எடுத்துக்கொள்வோம் அப்படின்று ஒரு உறுதிமை எடுத்துக்கொள்வோம். பார்க்கலாம். இதனுடைய தொடர்ச்சி பற்றி நாளைக்கு. அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக இறுதி புஷ்பாவுடைய ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து படித்துக் கொண்டு வருகின்றோம். தமிழாக்கம் செய்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில நேற்று கூட நான் பார்த்தோம். இறுதி புஷ்பா அவர்கள் பாபா ஏற்கனவே ஒரு சேவை கொடுத்திருந்தார். அதாவது எல்லா ரூமுக்கும் சரி பெயிண்ட் அடிக்க வேண்டும் அப்படின்று. ஆனால் அந்த எப்படி பெயிண்ட் அடிக்க வேண்டும் அப்படின்று, அது கையுறை எப்படி போட வேண்டும் என்று தெரியாமல் கையாலே சுண்ணாம்பு அடித்தார். அதனால் அவருடைய கை வீங்கி விட்டது. 4 மடங்காக அப்படின்று பார்த்தோம். அதனால பாபா மீண்டும் அவரிடம் சொன்னார் இப்படி என்று, "குழந்தையே, உன்னுடைய இந்த கையை மட்டும் பார்க்கும் பொழுது எனக்கு வேதனையாக இருக்கிறது. அதனால நீ சென்று என்ன செய்ய வேண்டும்? குளித்து விட்டு வா. நீ உணவு உண்ணும் வரை நான் உணவு உண்ண மாட்டேன்" என்று பாபா சொன்னார். இறுதி புஷ்பா அவரிடம். அதனால அன்று பாபா அதாவது தாதி இறுதி புஷ்பா அதாவது கள்ளங்கபடமற்ற குழந்தை அப்படின்னு வர்ணிக்கின்றார். பாபா தன்னுடைய சொந்த கையால அன்புடன் உணவு ஊட்டினார். எவ்வளவு பாக்கியம் இது!
பிறகு இன்னொரு அழகான ஒரு அற்புதமான ஒரே டைமில் 3 விதமான சேவை கொடுக்கப் போகின்றார். அதனுடைய அனுபவத்தினை சொல்லப் போகின்றார். ஒரு நாள் இரவு 2 மணி இருக்கும். தாதி இருதய புஷ்பா அவர்கள் மம்மாவுடைய முன்னால் அமர்ந்திருந்தார். இருவரும் தங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்தைப் பற்றி உரையாடிக் கொண்டிருந்தார்கள். அது கேட்கும் பொழுது நீங்க அந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது தாதி இருதய புஷ்பா கேட்டார், "மம்மா, என்னிடம் என்ன குறை இருக்குது அப்படின்னு தயவு செய்து சொல்லுங்கள். அதை நான் திருத்திக் கொள்கிறேன்" அப்படின்னு சொன்னார். அப்போ மம்மா தாதி இருதய புஷ்பா பற்றி இப்படி சொன்னார். அதாவது மலரைப் போல புன்னகைத்து சொன்னார். "சேவையில் தான் நீ முழுமையாக இருக்கின்றாயே! நீ கட்டுப்பாடுள்ள ஒரு குழந்தை" அப்படின்ட்டு சொன்னார். மீண்டும் சொன்னார், "பாபாவுடைய ஒவ்வொரு ஸ்ரீமத்தை மிகவும் துல்லியமாக பின்பற்றுகிறாய். கடினமாக உழைக்கக்கூடிய அந்த குணமும் உனக்கு இருக்கிறது. இதற்கு மேல் என்ன சொல்வது?" அப்படின்று கேட்டார். ஆனால் தாதி இருதய புஷ்பாவுக்கு அதில் திருப்தி அளிக்கவில்லை. அவர் மீண்டும் பணிவுடன் சொன்னார், "இல்லை மம்மா, நான் என்னுடைய விசேஷங்களை அதாவது பாராட்டுகளை கேட்க வரவில்லை. என்னிடம் இருக்கின்ற குறைகளை சொல்ல வேண்டும். இல்லையென்றால் உங்கள் அறையை விட்டு நான் செல்ல மாட்டேன்" என்று சொன்னார். என்னுடைய பலவீனங்களை நான் கண்டிப்பாக அறிய வேண்டும் என்று தாதி இருதய புஷ்பா அவர்கள் மம்மாவிடம் மீண்டும் கேட்டார். அப்ப திரும்ப மம்மா அவர்கள் புன்னகைத்து சொன்னார், தாதி இருதய புஷ்பா பற்றி, "யோகத்தில் நீ சாதக பறவையை போன்றவராக இருக்கின்றாய். அதில் உனக்கு முழு மதிப்பெண் கிடைக்கும். அதேபோல ஞானமும் சரி உன்னிடம் சமநிலையுடன் இருக்கின்றது. ஆனால் உடல் உழைப்பில் மட்டும் இன்னும் சிறிது குறை இருக்கிறது" என்று மம்மா அவர்கள் தாதி இருதய புஷ்பா பற்றி சொன்னார். இப்படியாக மம்மாவுடைய அந்த வார்த்தைகளுடைய சக்தியை நினைத்து